வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்க போகிறேங்க. இன்றைக்கி எவ்வளவோ பரவாயில்ல. ஜென்ரலாக வந்து இங்கே ரொம்ப டஸ்டியாக இருக்கும். நான் முன்னாடி நாள் தான் வந்து டஸ்ட்டில் மேலாக்க வந்து தொடச்சி விட்டேன். நான் வந்து 3 ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து ரிலையன்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து 3 சைஸஸில் இருக்கும். இது 3ம் சேர்த்து வந்து 229 ருப்பீஸுங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே எல்லாம் இந்த சின்ன சின்ன அந்த பாட்டில்ஸ்லாம் வந்து தனித்தனியாக இருக்கவே வந்து எல்லாமே டஸ்ட் ஆகிடுது. ரொம்ப வந்து டர்ட்டியாக தெரியும். அண்ட் மிரர் கூட நீட்டாக இல்லை, நம்ம ஃபேஸ் கூட கிளியராக தெரியல. ஸோ அதனால் முதல்ல வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து கீழே வச்சு அதை செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஆயில் ஐட்டம்ஸ்லாம் ஒரு பக்கம், மாய்ஸ்சரைசர்லாம் ஒரு பக்கம், ஃபேஸ் க்ளீனர், அந்த டோனர், அந்த ஃபேஸ் க்ரீம்ஸ் இதெல்லாம் வந்து முதல்ல செக்ரிகேட் பண்ணிட்டு அந்த 2 பாக்ஸில் வந்து வச்சிடலாம். ஸோ இன்கேஸ் அதுக்கப்புறம் வந்து டஸ்ட் ஆச்சுன்னா கூட அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் தொடச்சி வச்சு சார்ட் அவுட் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும், ஆர்கனைஸ் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளே 3 ட்ராயர்ஸ் இருக்குங்க. பட் அதில் வந்து ஸ்பேஸ் இல்லை. நான் ஏற்கனவே வந்து நிறையா அந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் யூஸ் பண்ணாத பேங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண தோணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லா ப்ராடக்ட்ஸையும் அந்த டஸ்ட்லாம் போகிறதுக்காக அதை வந்து தொடச்சி வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்து நான் இந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணுறேன். அது என்னென்னா வந்து இந்த 2mm 3mm கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த ஃபேப்ரிக் கிளாத். அது எடுத்துகிட்டு வந்து அதில் தொடச்சோம்னா ரொம்ப ஈஸியாக டஸ்ட்லாம் வந்து வைப் அவுட் ஆகிடும். முதல்ல அதெல்லாம் தொடச்சிட்டு அந்த பாக்ஸில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ஆயில் ஐட்டம்ஸ், மாய்ஸ்சரைசர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் வைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ஸ்பில் ஆகும். ஸோ வந்து இன்னொரு பாக்ஸில் வச்சுன்னா எல்லாமே மெஸ்ஸியாக ஆகிடும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் வச்சோன்னா ஈஸியாக இருக்கும் கேரி பண்ண. 15 days ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணாதாங்க பார்க்குற அளவுக்கு இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பேண்ட்விட்த் இருக்கிறதுனால என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது. பட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து ஒரு சார்ட் போட்டுக்கிட்டு 15 days ஒன்ஸ் வந்து இந்த திங்ஸ்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். ஹோம் மேக்கராக இருந்தால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். பட் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோடு சேர்ந்து இதெல்லாம் பண்ணணுன்னா அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை. பட் நம்ம வீட்டுக்கு வரவங்க வந்து ஈஸியாக வந்து கமெண்ட் பண்ணிவிடுவாங்க, என்ன வீடு இப்படி வச்சுன்னு இருக்குங்க அப்படி இப்படின்னு. பட் நம்ம ஷூஸில் வந்து ஒரு நாள் வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு கிடைக்கிது அந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான். அந்த சாட்டர்டே சண்டே வந்தாவே இந்த ஹவுஸ் க்ளீனிங் இது தாங்க இருக்கும். பட் வீக் டேஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேலாம் இதுவே பார்த்துட்டு இருந்தால் நம்மளால் வெளியிலையும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் பேசிக்லி வந்து மந்த்லி ஒன்ஸ் மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். இல்லை ஒர்க்கில் நிறைய இருந்துச்சுன்னா வந்து 1 month நான் தொடவே மாட்டேன். சாட்டர்டே சண்டேஸில் வந்து ட்ரை பண்ணுவேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் இப்போ வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ் ஆச்சு இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மேபி 1 month நான் பண்ணலாம், நெக்ஸ்ட் 15 days கழிச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சார்ட் போட்டுட்டு வேணா வந்து ட்ரை பண்ணணும். ஃபேஸ் க்ரீம், மாய்ஸ்சரைசர், பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து இன்னொரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கும்போது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸில் தொடச்சி வச்சுட்டு அந்த பாக்ஸ் க்ளீன் பண்ணிட்டு எடுத்து போய் வச்சோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. பழைய ப்ராடக்ட்ஸு இல்லை நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ்க்கு நான் அப்படியே வச்சுட்டு இருப்பேன், அதை டிஸ்கார்டே பண்ண மாட்டேன். அதனாலேயே வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து அதை ஆக்குப்பை பண்ணோம். பட் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணாத திங்ஸோ இல்லை எக்ஸ்பயர் ஆன திங்ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும். சொல்லப்போனால் அந்த ட்ராயர்லேயே வந்து நிறைய வந்து நான் யூஸ் பண்ணாத திங்ஸே இருக்குது. அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணவே அதுலேயே வந்து இதெல்லாம் நான் செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த ட்ராயர்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், அந்த மிரர்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா போதுங்க. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே செட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து க்ளீன் பண்ணணுங்க. முதல்ல வந்து நான் டஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். அந்த டேபிள் சுற்றியும் அந்த மிரர் பக்கத்தில் இருக்கிற எல்லா சைட்ஸ்லேயும் வந்து நான் முதல்ல வந்து டஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து காலின் யூஸ் பண்ணி நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரர் எல்லாம் வந்து துடைக்க போகிறேங்க. பட் ஐ எம் நாட் வெரி ஷியோர் இஃப் திஸ் த ரைட் வே டு டூ இட். பிகாஸ் காலின் வந்து சில பேர் சொல்கிறாங்க காலின் வந்து மிரரில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது ஒயிட்டாக வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. பட் நான் அந்த மாதிரி நான் வந்து பார்க்கல. நான் வந்து அது நிறைய தடவை வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரி நான் பார்க்கல. பட் லாங் டேர்மில் வந்து இட்ஸ் நாட் த எஃபெக்டிவ் வே டு டூ இட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல. ஸோ மிரரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு
வச்சு வந்து மிரரை துடைக்க போகிறேங்க. டிஷ்யூ வச்சு நீங்கள் வைப் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப க்ளீனாக வந்து போயிடுங்க. அந்த ஸ்டெயின்ஸ் இருந்தாலும் இல்லை வந்து ஒரு மாதிரி தெரியும்ல, இந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகலை, அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. அதுவே நீங்கள் வெட் கிளாத்தில் வந்து நீங்கள் தொடச்சிங்கன்னா வந்து ஒரு லேயர் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து டிஷ்யூ வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சைட்ஸ்லாம் கூட அந்த டிஷ்யூ வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். டேபிள் க்ளீனிங், மிரர் க்ளீனிங்லாம் முடிஞ்சிச்சுங்க. பட் ட்ராயர் உள்ளே வந்து நான் அதெல்லாம் எடுத்து வந்து நான் வந்து க்ளீன் அவுட் பண்ணலை. இன்றைக்கி வந்து அந்த வேலை நான் வச்சுக்கலைங்க. ஏன்னா அதில் நிறைய திங்ஸ் வந்து நான் டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை நான் இன்னொரு நாள் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ஜஸ்ட் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எடுத்து இது மேலே செட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சுங்க. Hope this video is helpful to you. Meet you in the next video. Bye bye.